அரியலூர் மாவட்டம் வாரணவாசியில் சிலிண்டர் லாரி வெடித்து விபத்து ஏற்பட்ட நிலையில் லாரியின் ஓட்டுநர் விபத்து தொடர்பாக தெரிவித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஆளுன்னா நீங்க தான் ஓட்டுனீங்களா? கொஞ்சம் லைட்டா பிரேக் அடிச்சா அப்படியே அப்செட் ஆயிடுச்சு. யாரும் குக்கர் மாதிரி வச்சுருக்கீங்களா? பின்னாடி எடுத்துறாயா லாரியா? சம்பவ இடத்தில் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்த தகவல்களை எமது செய்தியாளர் பாலசுப்ரமணியம் வழங்க கேட்கலாம். பாலசுப்ரமணியம், இந்த வெடிப்புச் சம்பவமானது சரியாக எந்த இடத்தில் எப்போது நடைபெற்றது? தற்போது அங்கு நிலைமையை சீராக்க என்னென்ன பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன? கள நிலவரம் என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க பாலசுப்ரமணியம். அரியலூர் மாவட்டம் வாரணவாசி அப்படிங்கிற கிராமத்தில் இன்று காலை ஏறக்குறைய ஒரு 6:50 மணிக்கு திருச்சியிலிருந்து அரியலூரை நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு தனியாருக்கு சொந்தமான சிலிண்டர் லாரி வெடித்து விபத்துக்குள்ளானது. இந்த தகவல் ஏறக்குறைய ஒரு 7 மணி அளவில் தெரிந்ததுக்கு அப்புறமா காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை சம்பவ இடத்திற்கு உரிய பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. காலையில் பார்த்தோம் அப்படின்னா பொது போக்குவரத்தை, அதாவது வெடி விபத்து, இந்த சிலிண்டர் விபத்து நடந்த உடனே பொது போக்குவரத்தை நிறுத்துகிற வகையில் அரியலூரிலிருந்து திருச்சி மற்றும் தஞ்சை செல்லும் பேருந்துகள் மற்றும் பொது போக்குவரத்தை எல்லாமே சவுத்தாய் குளங்கிற இடத்தோடையே நிப்பாட்டி அதற்கு அந்தாண்ட அனுமதிக்கல. அதே மாதிரி திருச்சி தஞ்சையிலிருந்து அரியலூர் நோக்கி வரும் வாகனங்கள் எல்லாமே கீழப்பதூரில் நிப்பாட்டிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த சம்பவம் அதாவது விபத்து நடந்த இடத்துல தீயணைப்புத்துறை, காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் மற்றும் தனியார் சிலிண்டர் நிறுவன ஊழியர்கள், அது இல்லாமல் தடய அறிவியல் துறை, இந்தியன் ஆயில் நிறுவன ஊழியர்கள் என பல தரப்பினரும் உடனடியாக முகாமிட்டு உரிய மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க. ஏறக்குறைய ஒரு 1.5 மணி நேரம் அளவுக்கு சிலிண்டர்கள் ஒன்றோடு ஒன்று, அதாவது சீரான இடைவெளியில் வெடிச்சிட்டு இருந்ததால் இந்த பகுதியே கடும் பரபரப்பில் இருந்தது. நாம் முதல்ல இங்கே வர்றப்போ பார்த்தோம் அப்படின்னா சாலையோட 2 பக்கமும் அருகில் உள்ள சுற்றுவட்டார கிராம மக்கள் எல்லாமே நின்று இந்த வெடி விபத்தை தொலைவில் இருந்தே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வெடி விபத்தில் வெடித்து சிதறிய சிலிண்டரோட பாகங்கள்லாம் 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட சிதறி கிடந்த காட்சிகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த சிலிண்டர்கள் வெடித்து சிதற தொடங்கியப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய 100 மீட்டர் அளவுக்கு தீப்பிழம்பு இந்த பக்கத்தில் எழுந்ததாக சுற்றி இருக்கிற கிராம மக்கள்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அருகில் இருந்த 2 வீடு இருக்குது. அந்த 2 வீட்டுக்காரங்களும் வெடி விபத்து நடந்த உடனேயே வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. அதனால் ஒரு பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டதுன்னே சொல்லலாம். இந்த தீ விபத்துக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 விதமாக சொல்கிறாங்க. அதாவது இந்த சாலை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கீழப்பதூர் அரியலூர் வர்ற இந்த சாலை அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று முன்தினம் தான் புதிதாக போடப்பட்டது. இந்த இடத்துல 2 வேகத்தடைகள் இருக்கும். அந்த வேகத்தடைகள் இருந்தாலுமே இந்த இடம் ஒரு ஆபத்தான வளைவு பகுதின்னு சொல்லி காவல்துறை சார்பில் போர்டு எல்லாமே வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல வர்ற வாகனங்கள் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். ஆனால் இன்று காலையில் வாகன கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதா அந்த விபத்து காட்சியிலிருந்து, அதாவது விபத்திலிருந்து வெளியே வந்த டிரைவர் சொல்கிற மாதிரியான ஒரு வீடியோவும் வெளியாகி இருந்தது. அதே மாதிரி சாலையில் திடீர்னு நாய் குறுக்க வந்துட்டதாகவும் அதனால தான் இந்த விபத்து நடந்ததா அருகில் இருந்த மக்கள் எல்லாருமே பேசிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சம்பவம் நடந்த உடனே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு விஸ்வேஸ் பாலசுப்ரமணியம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி ஆகியோர் உடனடியாகவே இந்த பகுதிக்கு வந்தாங்க. இங்கே இருக்கிற இந்த பொதுமக்கள், சாலையில் இருக்கிறவங்க, தேவையில்லாதவங்க எல்லாருமே இந்த இடத்துல இருந்து, விபத்து நடந்த இடத்துல இருந்து ஏறக்குறைய 1 கிலோமீட்டருக்கு அப்பால எல்லாருமே தடுத்து நிப்பாட்டி தொடர் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க. தற்பொழுது நிலைமை ஏறக்குறைய கட்டுக்குள்ள வந்திருக்குது.
இந்த சிலிண்டர்கள் எல்லாமே குளிர்விக்கிற பணியில் வந்து ஈடுபட்டு இப்போ தனியார் நிறுவன ஊழியர்கள் அதெல்லாம் வந்து எடுத்து அடுக்கிட்டு இருக்காங்க. இது போக நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் வந்து சாலையை வந்து சுத்தம் பண்ணுற பணியிலையும் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த காட்சியிலையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி தடய அறிவியல் துறையினர் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த தடயங்களையும் வந்து சோதிச்சுட்டு இருக்கிறாங்க. திருமானூர், அரியலூர், கீழப்பதூர், செந்துறை, ஜெயங்கொண்டம் மற்றும் பெரம்பலூர் ஆகிய பகுதிகளிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் இந்த இடத்துக்கு உடனடியாக முகாமிட்டு தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு நிலைமையை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. திருச்சியிலிருந்து இந்தியன் ஆயில் நிறுவன ஊழியர்களும் இங்கே வந்து இந்த விபத்து நடந்த இடங்கள் மற்றும் இந்த விபத்து எதனால் ஏற்பட்டிருக்கும், இந்த சிலிண்டர்லாம் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடம் வந்து சீராகி விபத்து அதாவது போக்குவரத்து பொது போக்குவரத்து சரிக்கு வரும் அப்படின்னு தெரியப்படுது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.